Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப delicious and tastyயான மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பா சாப் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுல 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லம் வந்து ஃபுல்லா டிசால்வ் ஆகுற அளவுக்கு வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. சோ பாருங்க, கம்பி பதம்லாம் வரணும்னு இல்ல, அப்படியே நல்லா டிசால்வ் ஆகுற மட்டும் போதும். இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அதுல இருக்கிற டஸ்ட் ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு pan எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ட்ரை சில்லிஸ் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறி லீவ்ஸ் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி கட் பண்ண மாங்காய் பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து நீங்க மாங்காய் வந்து ஃபுல்லா புளிப்பாவும் நீங்க எடுக்கலாம், இல்லனா ஒரு மாங்காய் புளிப்பு ஒரு மாங்காய் பழுத்ததும் நீங்க எடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மாங்காய் சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, மாங்காய் ஃபுல்லா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா mix பண்ணிக்கலாம். நீங்க நல்லா மேஷ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அப்படியே கியூப்ஸா வேணும்னா கூட நீங்க அப்படியே வந்து மேஷ் பண்ணாம நீங்க விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ நல்லா நான் mix பண்ணிட்டேன். ஃபுல்லாவே நான் வந்து உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வெல்லம் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து mix பண்ணிட்டே இருங்க. அது ஃபுல்லா நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ஹல்வா மாதிரி வரும், அதுக்கப்புறம் ஜெல்லி மாதிரி வரும், அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருங்க. ஸோ பாருங்க, இப்போ வந்து ஹல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்க. இன்னொரு ஒரு நிமிஷம் வந்து நீங்க mix பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி வந்துரும். பாருங்க, நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஸோ பாருங்க, பார்க்கும்போது எவ்வளோ எம்மியா தெரியுதுன்னு சொல்லி கண்டிப்பா வந்து இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இன்ஸ்டன்ட்டான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்ல நான் அந்த வீடியோ கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. மாங்காய் சீசன்ல கண்டிப்பா வந்து இந்த மாங்காய் பச்சடி நீங்க செஞ்சு நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, எனக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.